வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில மக்கள் முன்பாக ஸ்டாலின் ஐயா செய்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பார்க்க போறோம். அதையும் தாண்டி முதலமைச்சரை மேடையில உட்கார வச்சுக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினது திமுக உடன்பிறப்புகளை கொதிப்படைய செய்திருக்குது. அந்த அம்மா எப்பவுமே இப்படிதான், இருக்கிற இடம் தெரியாம பேச வேண்டியதை பேசாம எல்லை மீறி விடுவாங்க. உணர்ச்சி வசப்படுறதே அவங்களுக்கு வாடிக்கையா போச்சு. அதனால ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு சம்பவம் செஞ்சிட்டாங்க. இது திமுக கூட்டணிக்குள்ள இன்னும் பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு என்ன சம்பவத்தை செஞ்சாங்க பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைச்சிடுச்சு. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு உடை அணிந்திருக்கின்றார். முதன்முறையாக கருப்பு உடை ஆனது இந்த 5 ஆண்டு காலத்துல இப்பதான் அணிந்திருக்கின்றார். இதற்கு முன்பாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்போதெல்லாம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கருப்பு உடையானது அணிந்தது கிடையாது. இப்பதான் ஆட்சி முடிந்த பிறகு கருப்பு உடை அணிந்திருக்கின்றார். திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போது கருப்பு கொடை பிடிப்பாங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது. எப்போது கருப்பு உடை அணிவாங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது. இப்போ கருப்பு உடை அணிந்திருக்காங்களே, எதிர்கட்சி அந்தஸ்து கட்சிச்சா இல்லையா? ஒருவேளை விஜய் தட்டி பறிச்சிருவாரோ என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் ஆவாரு, விஜய் 3ஆம் இடம் வருவாரு, நம்ம ஸ்டாலின் 2ஆம் இடம் வருவாரு, எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெறுவார் என்பது இந்த கருப்பு உடை மூலமாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நமக்கு காட்டிட்டாரு. அதாவது மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா. ஆனா எதிர்கட்சி வரிசையில கருப்பு உடை அணிந்து கொண்டு அதுக்கு போராடினார். டாஸ்மார்க் யார் முதல் கொண்டாந்தது? நம்முடைய கருணாநிதி ஐயா. அதுக்காக கருப்பு உடை அணிந்து வீட்டுக்கு முன்பாக கோஷமிட்டது யாரு? கருப்பு கொடி பிடிச்சது யாரு? நம்முடைய ஸ்டாலின் ஐயா. மோடி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற போது கீழே தரையில நடந்தாங்கன்னா அவ்வளவுதான், கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருப்பு கொடி பிடிச்சது யாரு? நம்ம ஸ்டாலின் ஐயா. இப்போ பார்லிமெண்ட்ல கொண்டு வருகின்ற 3 சட்டங்களுக்கு எதிராக இப்போது கருப்பு உடையும் கருப்பு கொடியும் ஏத்திருக்காருன்னா எதிர்கட்சி வரிசையில் உட்கார போறான்றத அவரே ஒத்துக்கிறாரா? ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது வெள்ளை கூட பிடிச்சவரு, அதோட காவி உடை கூட போட்டுக்கிட்டு நம்ம மோடியை வரவேற்றவர் திடீர்னு கருப்பு உடைக்கு மாறிட்டான்னா அவரு எதிர்கட்சி வரிசையில உட்கார போறார் என்பது நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த 3 சட்டங்களை எந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்கின்றாரோ அதே மாதிரி பாஜக ஆட்சியில கொண்டு வந்த எஸ்ஐஆருக்கு எதிராகவும் கடுமையா போராடினார். அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுற மாதிரி வேற யாரும் போராடல. களத்துல இறங்கி கட்சிக்காரங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். யாருடைய வாக்கு விட்டுவிடக் கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்ல, BLA 2 பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சார்பா 2000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு பூத்துக்கும் நியமிச்சாங்க திமுக. அந்த அளவுக்கு பெரிய போராட்டத்தை எஸ்ஐஆருக்கு முன்பாக எடுத்தாங்கோ. அந்த எஸ்ஐஆர் ஆனது இன்னைக்கு நல்லபடியா நடந்திருக்குது. அதுல எந்த குறையும் நம்ம திமுகவில் சொல்ல முடியல. ஆனாலும் எப்போதும் திமுக நல்ல விஷயங்களுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுவாங்க. அதன் மூலமாக தனக்கு லாபம் வருமா என்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போதும் இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக போராடுறாங்க. ஆனால் இதை விட கடுமையான போராட்டம் எஸ்ஐஆருக்கான போராட்டம் தான் இருந்தது. அந்த தருணத்தில் கூட கருப்பு உடை அணியில நம்ம முதலமைச்சர் இப்போ உடை அணிந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எதிர்கட்சியில உட்கார போறாருன்றது அவரே சொல்லிட்டார். எதிர்கட்சி அந்தஸ்து பெற்ற உடனே நம்ம முதலமைச்சர் செஞ்ச செயலானது தமிழ்நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. என்ன செயல் அப்படின்னு கேட்பீங்க. தயவு செய்து இந்த போட்டோவை பாருங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய 3 சட்ட நகலை எரிச்சிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி போராட்ட களத்துக்கு வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் சரி சட்ட நகலை எரிக்கவே கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பதவி ஏற்றிருக்கின்றார். அதனால சட்டத்துக்கு உரிய மரியாதை தரணும். இன்னைக்கும் தேர்தல் ஆணையமானது ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கையில எடுத்தாலும்
இன்னைக்கும் முதலமைச்சர் அவர் தான் காப்பந்து முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் எப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எதிர்கட்சி வரிசையில் போய் உக்காராரோ அன்னைக்கு வரைக்கும் போராட்ட களத்துக்கு வரக்கூடாது, சட்ட நகலை எரிக்கக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் மீறி போராட்ட களத்துக்கும் வந்திருக்கிறாரு, சட்ட நகலையும் எரிச்சிருக்கிறார். இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்களை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செய்திருக்குது. அவையெல்லாம் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தெரியல. அப்படி ஈர்க்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்நேரம் திமுகவுக்கு அதிரி புதிரியான ஆதரவானது மக்கள் மத்தியில் இருக்கும். நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம இப்போ இந்த 3 சட்டங்களுக்கு எதிராக களத்துல குதிக்க வேண்டியது இல்லை, கருப்பு சட்டை போட வேண்டியது இல்லை, கருப்பு கொடி ஏற்ற வேண்டியது இல்லை, சட்ட நகலை எரிக்க வேண்டியது கிடையாது. ஸோ திமுக 5 ஆண்டு காலமாக என்ன ஆட்சி நடத்தினாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய கோபத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தானே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும், கருப்பு சட்டை நம்ம போட்டுக்கணும். அதையெல்லாம் தாண்டி நாம சட்ட நகலையே எரிக்கணும். சட்ட நகலை எரிப்பது சட்ட விரோதம். அந்த சட்ட விரோதமான செயலை முதலமைச்சர் செஞ்சிருப்பது அரசியல் தலைவர்கிட்டையும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி பேர் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் மெனக்கிட்டு போராட்டம் நடத்துறாரே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள், மக்களிடையே இந்த போராட்டம் எடுபட்டு இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா முதலமைச்சர் போராட்ட காலத்துக்கு வரக்கூடாது, ஆனா வந்திருக்கிறார். அப்படின்னா இது மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும். ஸோ மக்கள் போராட்டமாக முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதான் கிடையாது. எதை வச்சு சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் சமூக வலைதளத்தை பார்க்குறோம், டிவியை பார்க்குறோம், எல்லா வீட்லையும் கருப்பு கொடி ஏற்றிருக்காங்களா? இல்லை. அதே மாதிரி திமுக கட்சியினராவது கருப்பு கொடி ஏற்றிருக்காங்களா? அவங்களும் ஏற்றலை. டிவியில் கூட பெருசா அதெல்லாம் காட்டவே இல்லை. ஒருவேளை இது மக்கள் போராட்டமாக மாறி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டிவிக்காரன் பிரேக் நியூஸ் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான் 24 மணி நேரம். வேலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினார்கள். தஞ்சை மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருவாரியான வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் 24 மணி நேரம் போட்டிருப்பான். இதை மக்கள் கண்டுக்கவே இல்லை. அதனால டிவிக்காரனை பொறுத்த வரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டார், ஏப்பா பிரச்சாரத்துக்கு நான் பல ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், இப்ப கூட பிரச்சாரம் பண்றேன், எந்த வீட்லயும் கருப்பு கொடி என்னால பார்க்க முடியல, நான் 4 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி தான் வந்திருக்கிறேன், எந்த இடத்திலும் சரி கருப்பு கொடி என்னால பார்க்க முடியல. அதனால முதலமைச்சர் விளம்பரத்துக்காக செய்யறத மக்கள் தெளிவா உணர்ந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. ஆனா ஒரு சட்ட நகலை ஒரு முதலமைச்சர் எரித்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டாரு, தெரிந்தே செய்யறாரு. ஆனால் காவல்துறை அதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. ஏன்னா முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் அதை தடுக்கக்கூடிய தைரியமும் சரி அதிகாரமும் சரி காவல்துறை கிட்ட இருக்குது. ஆனால் தைரியமாக சட்ட நகலை எரிக்கிறார். அங்க எந்த காவல்துறை நம்மளால பார்க்க முடியும். நாமக்கல் மாவட்டம் அவங்க கட்சிக்காரங்க வீட்டுல கருப்பொடி ஏத்தினார், போராட்டத்தை செய்ய வேணாம்னு சொல்லல. ஆனால் சட்ட நகலை எரிக்கின்ற போது காவல்துறையானது உடனடியாக தடுத்து நிறுத்திக்கணுமா இல்லையா, எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேர்தல் ஆணையமானது காவல்துறையை எப்படி பயன்படுத்துது, இல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் காவல்துறை இருக்குதா, இல்ல இன்னும் முதலமைச்சர் கையில் தான் இருக்குதா அப்படின்றது நமக்கு டவுட்டா இருக்குது. அதனால இந்த கருப்பு கொடி போராட்டத்தினால எந்த ஒரு பெரிய மாற்றமும் தமிழக மக்கள் மத்தியில் வந்து இல்ல. இரண்டாவது, அவங்க கட்சிக்கு செல்வாக்கு உயர்ந்து விடவில்லை. பாஜக தொகுதி மறுவரை மூலமாக தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்க போறாங்க, வட மாநிலங்களுக்கு வந்து தொகுதியை அதிகரிக்க போறாங்க, தென் மாநிலங்களுக்கு தொகுதியை குறைக்க போறாங்க, தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமானது நாடாளுமன்றத்தை குறைக்க போறாங்க அப்படிலாம் என்னென்ன கதை விட்டாங்களோ, கலர் கலரா ரீல் விட்டாங்களோ, அந்த ரீல் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை. எந்த வேட்பாளர் வருகின்றான், என்ன பேசுறான், கையில் அவன் என்ன பரிசு பொருள் தருவான், அதை தான் மக்கள் இன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களே கண்டு முதலமைச்சர் போறான்னா என்ன, அவருக்கு முட்டு கொடுப்பதற்காக திமுக கட்சிக்காரன் வரிசையா பின்னாடி நின்னா எனக்கு என்ன, டேய் டோக்கன் கொடுக்குறியா, 10,000 ரூபாய் டோக்கன் இருந்தாலும் பரவாயில்ல, 8,000 ரூபாய் டோக்கன் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கொடுங்கடா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு பணத்தையும் பிரிட்ஜையும் கொடுங்கடா அப்படின்னு கேட்கின்ற மக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சருடைய போராட்டம் அதிர்ச்சிக்குரியதாக இருந்தாலும் பிசுபிசுத்து போச்சு அப்படின்றத மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் கூட இருக்கிறவங்களே வந்து திமுக சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்குது. அப்படிதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எது பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறதோ
எதன் மூலமாக ஆட்சி மாற்றம் வரும் என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்களோ அதையே முதலமைச்சர் உட்கார வச்சுக்கிட்டு பொதுவெளியில பேசி தொலைச்சிட்டாங்க. இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்திலும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும். முதலமைச்சரால ஒண்ணுமே பண்ண முடியல, எதிர்கட்சிக்காரன் சும்மா இருப்பானா? உன்னுடைய ஆட்சி லட்சணத்தை கூட்டணி கட்சியே வந்து பாத்தீங்கன்னா காரி துப்புது பார், உன்னை உட்கார வச்சுக்கினே அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை, பாலியல் வன்புணர்வுகள், போதைப் பொருள் கலாச்சாரம் எல்லாம் யாரு? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உன்னை உட்கார வச்சுக்கினே சொல்றாங்க பாரு. தமிழ்நாடு முழுவதும் ஒரே குற்றச்சாட்டு இதுதான் அப்படிங்கிறாங்க. நீ 1000 கொடுத்தாலும் பெண்கள் பாதுகாப்பா இருந்தாதான் அதை அனுபவிக்க முடியும். நீ தங்கத்தாலே தேர ஓட்டினாலும் அந்த தங்க தேர வாங்கறதுக்கு பெண்கள் உசுரோடு இருக்கணும், மானத்தோடு இருக்கணும். அதுவே இங்க இல்லைன்னா, அதற்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன மானாவுக்கு இங்க ஆட்சி நடத்துற அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்ட மாதிரியே தெரியுது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காரி துப்புனதை அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாரு. கூட்டணி கட்சியானது தன்னிலை மறந்து பேசிச்சா, ஆடா ஒரு பெண்ணா இருந்து எனக்கு பயமா இருக்கிறது அப்படின்ற உணர்வினால முதலமைச்சரை உட்கார வச்சுக்கினே சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் நாமெல்லாம் சொன்னா பொய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனா கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட சிசிடிவி கேமராக்களை நான் போட சொல்லுவேன், போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து போச்சு, பாலியல் வன்புணர்வுகள் அதிகரித்து போச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே காரி துப்புறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தான் ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சுட்டி காட்டினதை தைரியமாக பாராட்டுகிறார். இரண்டாவது, கூட்டணி கட்சியே விமர்சனம் செய்துனா தமிழ்நாட்டு மக்கள் திமுக மீது எந்த அளவுக்கு கொலவெறியில் இருப்பாங்க. எந்த பெண் திமுகவுக்கு ஓட்டு போடணும்ன்ற எண்ணம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இவங்க அறுத்து தள்ளிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லித்தானா வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்க போறாங்க. கனிமொழியை விடவா வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலினுடன் நெருக்கமா இருப்பாங்க. கனிமொழி அவர்கள் சொல்லியே கேட்காத ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னா கேட்பாங்களா என்ன? ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாம் தெரியாதா சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா தான் ஓட்டே விழுன்ட்டு? சோ அதனால பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கிறது. அத ஊடகங்களானது பேசல, நாமளாவது சொல்லி கொடுவோம், முதலமைச்சருக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை சேலத்துல உட்கார வச்சுக்கிட்டே வந்து சும்மா அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒரே குற்றச்சாட்டு தான், என் சாமி காது கொடுத்து கேட்க முடியல, அதனால அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல சம்பவம் செஞ்சுட்டு போட்டாங்க. முதலமைச்சரால பிரேமலதா விஜயகாந்த் அவர்களா ஒண்ணுமே சொல்ல முடியல. கட்சி தொடங்கிலிருந்து திமுகவை எதிர்த்து பேசின பிரேமலதா விஜயகாந்துக்கு திமுகவுடன் கூட்டணி வச்சாலும் பழைய பழக்கமானது மறந்து போச்சு பழகுது. அதனால மீண்டும் திமுக மேடையிலேயே திமுக விமர்சனம் பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாலினுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவரே வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை கண்டு பயந்து நடுக்கிறாங்க. பெண்ணுக்கான பாலியல் அச்சுறுத்தல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வேதனை அடைகின்றார்கள். ஜெயிக்க மாட்டேன்டா சாமி அப்படின்னு அவருக்கு நேத்தே தெரிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் இந்த விஷயத்துல அண்ணாமலை பாராட்டின மாதிரி நாமளும் பாராட்டுகின்றோம். இன்னும் பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தும் நம்ம முதலமைச்சரும் ஒன்னா மேடையில கலந்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் மட்டும் இல்லாம மணல் கொள்ளையை பற்றியும் பேசணும், மலை கொள்ளையை பற்றியும் பேசணும், இயற்கை வளங்கள் கொள்ளை பற்றியும் பேசணும், தண்ணி கொள்ளையை பற்றியும் பேசணும். ஸோ தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் அடிக்கின்ற ஊழலை பற்றியும் பேசணும் பிரேமலதா விஜயகாந்த். அப்போது நம்ம ஸ்டாலினுக்கு உரைக்கதான் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்குமா இல்லை விஜய்க்கு போகுமா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.